அப்பயும் ஏசப்பா என்னை பாதுகாத்தாரு. 6வது மாதம் என்ன நாய் துரத்தின்னு வந்துச்சு. 7வது மாதம் வீட்டுல நான் டைல்ஸ்ல சறுக்கி விழுந்துட்டேன். 8வது மாதம் முக குப்புற விழுந்துட்டேன். அப்போ நல்லா எப்படி சொல்றதுன்னா அந்த அளவுக்கு ரொம்ப அந்த 8வது மாதத்துல 9 தொட போறேன். 8வது மாதத்துல எனக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. நாய் அண்ணன் பையன் துரத்தின்னு போதேன்னு சொல்லிட்டு நாய் குழந்தை துரத்துதேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தேன். முக குப்புற விழுந்துட்டேன். அப்படியே பலத்த அடிக்கு வயிறு நல்லா தரையில பட்டது நான் உணர்ந்தேன். 9வது மாதம் கொதிக்கிற எண்ணெய் எடுக்கிறப்போ டைல்ஸ் சறுக்கி அந்த கொதிக்கிற எண்ணெய் ஆச்சுன்னா என் கால் மேல ஊத்திக்கிச்சு. அப்போ ஊத்தும் போது இயேசுவேன்னு தான் நான் கூப்பிட்டேன். அந்த கொதிக்கிற எண்ணெய் ஜஸ்ட் மிஸ் அது என் வயிற்று மேல ஊத்த வேண்டியது. ஆனா யாரோ ஒருத்தர் அந்த வானல் தட்டி விட்டது நான் உணர்ந்தேன். 10வது மாதம் என்ன நடந்ததுன்னா குழந்தை பிறந்து அழல. குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு மூச்சு திணறல் வந்துச்சு. அவன் அழல. குழந்தை 4 கிலோ இருந்ததுனால மூச்சு திணறல் 3 நாள் என் பிள்ளைய நான் பார்க்கல. அவன் அடுக்கும்பாரு ஐசிவால இருந்தா நான் குடியாத்த ஜியாச்சில இருந்தேன். ஏசப்பா கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நீங்க கொடுத்த என் பிள்ளை எனக்கு திருப்பி உயிரோடு கொடுத்தாதான் அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு நான் வெளியே போவேன். பார்க்குற நேரத்துல நான் வெக்கப்படக்கூடாதுன்னு சொல்லி அந்த குடியாத்த ஜிஹெச்சில எனக்கு ரத்தம் அதிகமா போனதுனால எனக்கு தனியா வார்டுல என்னை விட்டுட்டு இருந்தாங்க. நான் அவரை நோக்கிதான் பார்த்தேன். நீங்க தான் ஆண்டவரே எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணீங்க, ஒரு சந்ததி நான் உண்டு பண்ணுவேன், உனக்கு ஒரு குழந்தைய நான் உண்டு பண்ணுவேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு என் பிள்ளை தனியா எங்க இருக்குது. அந்த வார்டுல என் கூட இருந்தவங்களுக்கு எல்லாம் டெலிவரி ஆயிடுச்சு. ஆனா எல்லாருடைய குழந்தை அவங்களுடைய தாய்கிட்ட இருக்குது. ஆனா என் குழந்தை மட்டும் என்னை விட்டு அடுக்கும்போது ஐசியூல இருக்குது. எல்லாரும் அவங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாம் பார்த்தாங்க. அவங்க சொந்தக்காரங்க அந்த குழந்தைய தூக்கி பாக்குறப்ப நான் பெட்டில இருக்கேன். எல்லாரும் குழந்தை பார்க்க வந்திருக்கிறாங்க. நான் மட்டும் என் பிள்ளைலாம் தனியா இருக்கிறேன். அவங்க எல்லாம் பாக்குறப்ப எனக்கு இறுதியும் ஒழிஞ்சிச்சு. நீ பயப்படாத, உன் நம்பிக்கை ஏன் இருந்தது. என்னுடைய பிள்ளை நான் உயிரோடு கொடுக்க திருப்பி கொடுக்கல. டாக்டர் என் வீட்டுக்காரர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க. அவ்வளவுதான், குழந்தை என்னால காப்பாற்ற முடியாது. இன்னொரு பிக்ஸ் வந்தா நாங்க இயற்கை மூலியமா வச்சு பாக்குறோம், பெரிய மிஷின்ல வச்சு பாக்குறோம்னு சொல்லிட்டு எல்லாரும் கையெழுத்து வாங்கிட்டாங்க. என்னுடைய குழந்தையுடைய உயிர் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு மனிதர்கள் தீர்மானிச்சுட்டாங்க. ஆனா ஏசப்பா மேல நம்பிக்கை வச்ச என் பிள்ளை எனக்கு உயிரோடு வந்தாதான் நான் இங்கிருந்து போவேன்னு சொல்லி நான் 3வது நாள் என்ன குடியாத்த ஜிஹெச்சில் அடுக்கும்பறைக்கு அனுப்புறாங்க. 3வது நாள் என் பிள்ளைய பார்த்த பிறகு நான் அதனுடைய சந்தோஷம் தாய்மார்களுக்கு தெரியும். பிறந்து ஒரு குழந்தை வாங்காது இருந்து அதனுடைய வழி என்னன்றது தாய்களுக்கு தெரியும். நான் ரொம்ப அதில் அனுபவிச்சேன். என் குழந்தை எனக்கு 3வது நாள் இவன் அம்மா சொல்லி கூப்பிட்டா. அந்த ஒரு வார்த்தை கேட்டு என்னுடைய இறுதி அவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு. என் பிள்ளைய உயிரோடு ஏசப்பா என்ன பண்ணாரு, எனக்கு திருப்பி கொடுத்தாரு. இந்த சாட்சிங்க எனக்கு ஆண்டு சொல்ல வைக்கிறாருன்னா யாரோ ஒருத்தருக்கு இந்த சாட்சி அது பிரயோஜனமா இருக்கும் நான் நம்புறேன். இது உயிருள்ள சாட்சி தான். என் அற்புமா அவ்வளவுதான். அவளுடைய குழந்தை செத்துட்டு இருக்குது, சீரியஸா இருக்குது, யாராலையும் காப்பாற்ற முடியாது. பிக்ஸ் வந்துச்சுன்னா அவ்வளவுதான், மூச்சு திணறல் வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா என் நம்பிக்கை நான் ஏசப்பா மேல வச்சேன். ஏசப்பா நீங்க தான், உங்களை நம்பிதான் இருக்கிறேன். நான் போனா என் பிள்ளையோடு தான் நான் போவேன்னு சொல்லி சாட்சியா சொன்னேன். ஆனா என் ஊருக்கார மத்தியில என் பிள்ளைய கொண்டு போய் நான் நிக்க வச்சேன். நான் அவமானப்பட்ட இடத்துல இன்னும் கல்யாணம் ஆச்சு, குழந்தை பிறந்தது தெரியல, இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லுவாங்களே. ஏசப்பா நான் எப்படி எனக்கு திரும்பியா பிள்ளை வரணும்னு சொல்லி கேட்டேன். அதே போல என் குழந்தை ஏசப்பா எனக்கு திருப்பி கொடுத்தாரு. இவனுக்கு 1.5 வயசு. இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாருன்னா அது காரணம் ஃபர்ஸ்ட் ஏசப்பா தான். எனக்காக ஜெபித்த தேவ ஊழியர் குடும்பங்கள், விசுவாசிகள், அநேக ஊழியர்கள் எனக்காக ஜெபிச்சாங்க. நானும் உயிரோடு இருக்கிறேன், என் குழந்தை உயிரோடு இருக்குது. அந்த எண்ணெய் என் வயிற்று மேல் ஊத்தின்னா இவன் கர்ப்பத்தில் இருக்கும்போது இவனுடைய நிலைமை என்னன்னு தெரியல. 8வது மாசம் முகம் குப்புற விழுந்த பலமான அடி. எனக்கு கையை கால் தேஞ்சு ரொம்ப ரத்தம் போயிடுச்சு. ஆனா ஏசப்பாவுடைய கரத்துல நாங்க இருந்ததுனால எங்களுக்கு தீங்கிலிருந்து விலகி காத்து என் பிள்ளை உயிரோடு எனக்கு திருப்பி கொடுத்தாரு. திருப்பி கொடுத்து என் தெய்வத்திற்கு நான் கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறேன். ஆமென்.